ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு another வீடியோ ஆஃப் லூர் அக்வாட்டிக்ஸ். என் பேர் லிஜீஷ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது இப்போ நான் இப்போ ஒரு ஹாபியாக ஆரம்பித்தேன். எதில் ஆரம்பித்தேன், எது வரைக்கும் வந்துச்சு, ஆல்மோஸ்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், எல்லாத்த பற்றி இன்றைக்கி உடைக்க போகிறோம். ஸோ வெல்கம், அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். நாம் ஃபஸ்ட்டு இந்த ஹாபி இல்லை இந்த ஃபார்மு அந்த இன்டென்ஷனில் ஆரம்பிக்கும்போது நான் வாங்கின ஃபஸ்ட்டு பொருள் இது தான். அதாவது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, கெமிக்கல் பாக்ஸு. இது ஒரு 1.5 ஃபீட் இருக்கும், சைடு 1 ஃபீட் இருக்கும், டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஃபீட்ரு கிடைக்கும். அதாவது இது இப்படி இருக்கும், ஒரு ஃபுல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இதை நம்ம இங்கே கட் பண்ணிட்டோம் பாதியாக. ஸோ இதுதான் அது. இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 1 2 இப்போ இதெல்லாமே ஃப்ரைஸு க்ரூமிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2 3 ஃபீட் டேங்க்கு. இந்த டேங்க்கு ஃப்ளவரானோட ப்ரீடிங்க்குனே தான் வச்சோம். இந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா நான் அந்த போலார் பேரட்டுக்கு போன வீடியோவில் காட்டின டேங்க்கு தான். 1x1 to 1.5. இந்த மெஷர்மெண்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 12 டேங்க்ஸ் இருக்கும் நம்மகிட்ட. இது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம செய்யலை, கடையில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்தோம். ஒரு டேங்க்குக்கு 450 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4mm கிளாஸு வர்த்தான்னு கேட்டால் கிடையாது. இதுவே நம்ம செஞ்சுருந்தோன்னா ஒரு டேங்க் ஒரு 220 அந்த ரேஞ்சுக்கு முடிச்சிருக்கலாம். இந்த டேங்க்கு பார்த்திங்களா, இந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீட் டேங்க்கு. கடையில் கேட்கும்போது இது பார்த்திங்கன்னா 8mm கிளாஸு. அதாவது இதோட திக்னஸ் பார்த்தா தெரியும், 8mm கிளாஸ் இது. நம்ம கடையில் ஆல்மோஸ்ட் ஒரு எஸ்டிமேஷன் கேட்கும்போது எப்படியும் ஒரு 2800 400 சம்திங் சொன்னாங்க. ஆனால் நான் வாங்கி செய்யும்போது ஒரு டேங்குக்கு பார்த்திங்கன்னா 1100 தான் ஆச்சு. 50 லிட்டர் கெப்பாசிட்டி இந்த டேங்கு. அதாவது நம்ம பாதியாக பிரிச்சிட்டோன்னா ஒரு 20 லிட்டர்ஸுக்கு தண்ணி ஊற்றலான்னு வைங்களேன். 20 ஊற்றலாம், 40 லிட்டர்ஸ். இந்த டேங்க்கில் விடும்போது எனக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்ததுன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீடிங் எல்லாம் ஈஸியாக ஆயிரும். நீங்கள் ப்ரீடிங்க்கு இது கொஞ்சோண்டு ஃபாக்ஸ் டெயில் மட்டும் இதில் போட்டு விட்டால் போதும். உள்ளே கொஞ்சோண்டு ஒரு ஹாஃபுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயிலு, இங்கே உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு இடம் கொடுத்துட்டிங்கனாலே போதும். இது எல்லாத்துலேயுமே எனக்கு மெயினாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ரிக்வஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலான்னு வைங்களேன். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நான் இதில் நிறைய இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எடுத்துருக்கேனான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. ஏன்னா அந்தளவு நமக்கு ப்ரொடக்ஷன் நான் ஏற்றுனதில்லை. ஏன்னா ப்ரொடக்ஷன் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி இப்போ நிறைய பேரண்ட்டை வச்சு பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு குவாலிட்டி அடி வாங்கும். எனக்கு வேண்டியது குவாலிட்டி, அதனால் நான் இன்க்ரீஸ் பண்ணதில்லை இது வரைக்குமே. பெஸ்ட்டு நீங்கள் அதாவது இப்போ நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு ஹாபியாக ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு இதிலேருந்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு பெனிஃபிட் வரணும், ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இதில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 50 லிட்டர்ஸுங்கும் போது இதில் உங்களுக்கு ஒரு 5 பீஸ் வாங்கினால 10 பிரிக்க முடியும். அதனால் இது வர்த்து, என்ன பண்ணாலும் இது வர்த்து. உங்களுக்கு 450 கொடுக்குற டேங்க்கில் நான் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் யூஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா பாதி தண்ணி தான். அதுலேயும் நல்லா ப்ரீடெல்லாம் ஆகும், நமக்கு இதுலேயும் நல்லா ப்ரீட் ஆகும். அதனால் நீங்கள் பெஸ்ட்டு என்னென்னா இது மாதிரி வாங்கிக்கலாம். இது வாங்கினீங்கன்னா ஒரு 10 வாங்கினீங்கன்னா 20 பிரிக்கலான்னு வைங்களேன். கப்பியில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பெஸ்ட்டு. இந்த 1/2 ஃபீட்டில் நம்ம தண்ணி ஊற்றும் போதும் பார்த்திங்கன்னா ஓரளவு மீன் நல்லாவே சர்வைவலாக பண்ணும். இப்போவுமே பார்த்திங்கன்னா குட்டிங்களெல்லாம் க்ரூம் பண்ணுறதுக்கும் இதில் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஃபுட் எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மீனுங்களுக்கு. அதனால் நீங்கள் பேசிக்காக ஆரம்பிக்கிறீங்க, எனக்கு ஒரு லைவ் பேரியர் போகணும், கப்பி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. அதாவது என்னையை கேட்டிங்கன்னா எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் ஒரு 10 வாங்கினீங்கன்னா 20ன்னு கணக்கு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 20 டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். இப்போ நம்ம நான் இதில் செலவு பண்ணது பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்கும். ஆனால் நான் இதை பண்ணியிருந்தாலே போதும் தான். ஆனால் எனக்கு என்னென்னா குவாலிட்டி வெளியே பார்க்குற மாதிரி வேணும்னு நினச்சி தான் நான் அப்படி பண்ணது. எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம், உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். நீங்கள் இந்த கப்பியில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நான் சொன்ன மாதிரி அந்த கெமிக்கல் பாக்ஸ் எல்லாம் வச்சு பண்ண போகிறீங்க,
இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது தெர்மாக்கோல் பாக்ஸ்லாம் வச்சு பண்ண போகிறீங்க, இந்த கப்பி ஸ்டார்ட் பண்ணோன்னு வைங்களேன், பெஸ்ட்டு. தயவு செஞ்சு ஆல்பினோக்கு போக வேண்டாம். இப்போ வரைக்கும் நம்மளும் ஒரு 5 to 6 இயர்ஸ் பக்கம் ஆச்சு. ஆனால் இன்னுமே நம்மளும் ஆல்பினோஸ்க்கு போயிருக்கோம், நிறையா இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுத்துருக்கோம். 2000 2500 ஒரு பேரெல்லாம் ஏஎஃப்ஆர் மெகாடாசல்லாம் எடுத்திருக்கோம், டைரக்ட் இம்போர்ட்டனெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆல்பினோ நான் இங்கே எனக்கு கிடைக்கிற லோக்கல் தண்ணியில் செட் ஆகிறதில்ல. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் ஐக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பிளாக் ஐயில் ப்ரீடிங்கும் ஈஸியாக நடக்கும். அதேமாதிரி இந்த பிளாக் ஐ வாங்கும்போது ரிப்பன் எல்லாம் வாங்கினீங்கனாலும் கொஞ்சம் ப்ரீடிங் ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் ரிப்பன்லாம் இல்லாமல் ரெகுலராக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. உங்களுக்கு வளர்த்தி எடுக்க முடியும் கொஞ்ச நாள். அப்புறமா நீங்கள் எதுக்கு வேணால் போகலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே இப்போ நம்ம ஒன்று வாங்குகிறோம், இல்லை ஆல்பினோஸ் வாங்கிட்டோம், வந்த உடனே உங்ககிட்ட ஒரு வாரம் இருந்துட்டு சாகுதுன்னு வைங்களேன், அது அப்படியே அந்த ஹாபிக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிடும்ன்றதை விட நீங்கள் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு மீனுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது போயிடுச்சுன்னா, இல்லை ஹாபியாக பார்க்கும்போது எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் சாகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன். அதனால் பெஸ்ட்டு பிளாக் ஐக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக அடாப்ட் ஆகி ஆல்பினோஸ்க்கு வர்றது நல்லது. அதேமாதிரி ரிப்பன்ஸு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ரிப்பன்ஸு அவாய்ட் பண்ணிக்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் நல்லது. அதேமாதிரி ஃப்ளவரான்ஸ்லாம் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளை சுற்றி இந்த ஹாபி அப்படின்றதுக்கு உள்ள நிறைய சீட்டர்ஸ் இருக்காங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறதும் இல்லை. வெறும் பிஸ்னஸ் மோட்டிவில் மட்டுமே இருப்பாங்க அவங்கக்கிட்டேலாம். நீங்கள் ஏன்னா நான் அப்படி அனுபவப்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கப்பியில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சரி ஃப்ளவரானுக்கு போகலாம் அப்படிங்கும்போது நான் ஃப்ளவரானில் ஒரு பேரண்ட் எடுத்தேன். அந்த ஃபோட்டோ கூட நான் அதில் போட்டு காட்டுறேன். அந்த பேரண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மேலும் ஃபீமேலும் 16,000. சரியா, 16,000 நான் யோசிக்காமல் எடுத்தாச்சு. ஏன்னா எனக்கு அப்போல்லாம் மீனோட ஜெனிட்டிக்ஸு இந்த எப்படி சொல்ல பர்டிகுலராக இதுதான் ப்ரீடு எக்ஸாக்டாக இது இந்த குவாலிட்டி ப்ரைஸு கிடைக்கும்லாம் எனக்கு தெரியாது. அதனால் ஏதோ எடுத்தோம் நானும் எடுத்துட்டேன். 16,000 அவங்க ஒருத்தங்க தெரிஞ்சவங்க, அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல. நான் அமுச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீமேல் அப்போவே ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபீமேலில் அதாவது உங்களுக்கு அந்த ஸ்டொமக்கில் ஒரு டிசீஸ் வரும். எப்படின்னா ஃபுட்டை எடுத்துக்காது, ப்ளஸ்ஸு உங்களோட மீனை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்டிவாகவே இருக்காது. அது பேராசிட்டிக் ப்ராப்ளம். அது வந்துச்சுன்னா காப்பாற்றலாம், கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுன்னா காப்பாற்றது ரொம்ப கஷ்டம். அவன் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் எனக்கு அமுச்சு விட்டான். எனக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மாதம் ஒரு ப்ரீடிங் கூட அதுலேருந்து பண்ணலை. வந்ததுமே அது காலி முடிச்சாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அதை நான் ப்ரீட் பண்ணவும் முடியல. திரும்ப இன்னொரு ஃபீமேலை வச்சு எடுத்து பார்த்தேன். ஆனால் எனக்கு அந்தளவு ரிசல்ட்லாம் கிடைக்கல. எனக்கு அந்த பேரண்ட்டை போட்டு எடுத்த குட்டி தான் இது. அதாவது நம்ம சரி கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கலாம், எப்படி இருக்குது இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிது. ஆனால் ஃபீமேலு என்னையை பொறுத்தளவுக்கு இட்ஸ் நாட் குட், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஃப்ளவரான்ஸை ப்ரீட் பண்ணணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்குன்னா, நீங்கள் பெஸ்ட்டு என்னென்னா சின்னதுலேருந்து வளர்த்தலாம். இப்போ நமக்கு இப்போ தெரிஞ்சவங்களே நிறைய க்ரூமிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ரொவைடும் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த ஹெட் பாப்டு அதே மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் இந்தியன் ப்ரீட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ளவரான்ஸை பொறுத்தளவுக்கு. நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் காக்கு. அது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோக்கு எனக்கு ஓகே. பேரண்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், அந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி பேரண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது, உங்களுக்கு ப்ரீடிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் நல்ல ஒரு ப்ரீடர்கிட்ட நல்லதாக ஒரு ஃப்ரைஸ் எடுத்து ஃப்ரைலேருந்து க்ரூம் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் லைவ் பேரியரில் இப்போ பிளாட்டீஸு மோலி இந்த மாதிரி போகணுன்னு நினச்சிங்கன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், தே ஆர் பெஸ்ட்டு ஜம்பர்ஸ். சூசைட் பண்ணுறதுக்குனே இருக்கும். அது எப்படி சொல்லனா, இப்போ ஒரு மீன் குதிச்சிருச்சுன்னு வைங்களேன், பின்னாடி லைனாக குதிக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணுன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றா டேங்க்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிகாஷன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. பிளாட்டீஸ் வளர்க்க முடியும், ஈஸியாக ப்ரீடும் ஆகும். அதுலேயே ஆல்பினோஸ் இருக்கும். ஆல்பினோஸோட மெயின் பிரச்சனை என்னென்னா குட்டிங்களை இஷ்டத்துக்கு சாப்பிடும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் குட்டி, அதாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இது எடுக்க முடியும். உங்களுக்கு ஃப்ரைஸ் எல்லாம் கொஞ்சமாக தான் எடுக்க முடியும் அதிலேருந்து. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா கொடுக்குற 450க்கு நீங்கள் அந்த 1x1 1.5 டேங்க் வாங்குறதுக்கு இது பெஸ்ட்டு. எப்படி சொல்கிறேன்னா, இது ஒரு 4 feet வரும், சைடு 2 feet வரும்,
ப்ளஸ் வந்துட்டு இதில் நீங்கள் கொஞ்சம் நிறையாவே விடலாம், தப்பு இல்லை. ஒரு ஏரேஷனெல்லாம் இல்லாமல் விடுறதுனா ஒரு 50 கப்பி, இல்லை பிளாட்டிஸ்னால் ஒரு 25 30 பிளாட்டிஸ்லாம் பெஸ்ட்டு. நீங்கள் அதுக்கும் மேலே விடணும்னு நினச்சிங்கன்னா ஏரேஷன் கொடுக்குறது நல்லது. அதேமாதிரி ஏரேஷன் கான்செப்ட்டு நான் தனியாக இன்னொரு செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவே போடுறேன். அதை பற்றி ஃபுட்டு இது எல்லாமே செப்பரேட் வீடியோவாகவே போடுறேன். இது எல்லாமே என்னோடய அனுபவம். ஏன்னா நான் ஒவ்வொன்றில் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஒவ்வொன்றில் கீழே இறங்கும்போது தான் எனக்கு புரிஞ்சது நான் பண்ணது தப்புன்றது. தயவு செஞ்சு இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஜாஸ்தியாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, மாட்டிப்பீங்க. இதுதான் உண்மை. ஏன்னா நானும் மாட்டிட்டு கொஞ்சம் வெளியே வர்றதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நீங்கள் இனிஷியல் மேக்ஸிமம் நீங்கள் இருக்கிறதுல எக்கனாமிக்கல் ஐடியா, இந்த தெர்மாகோல் பாக்ஸு, இந்த மாதிரி இந்த கெமிக்கல் பாக்ஸு, அதாவது இந்த கெமிக்கல் கேனு, அப்புறமா இதிலெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் கிளாஸ் டேங்க்ஸு போகலாம், நம்ம கொஞ்சமாக அதிலேருந்து ஏர்ன் பண்ணதுக்கப்புறமா போகலாம். ஏன்னா ஹாபின்னு ஆரம்பிக்கிறோம், உள்ளே நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது தான் நல்லதுன்னு வைங்களேன். ஸோ இந்த வீடியோவில் இப்போதைக்கு கடையை சாத்திக்குவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது கேட்குறோன்னா கீழே நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க்கு, ஃபேஸ்புக் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள், எப்போ வரதாலும் ஹெல்ப் பண்ண நான் ரெடி. ஓகே, இன்னும் நிறையா வீடியோ பார்ப்போம். இந்த பிளான்ஸை பற்றி, வாட்டர் கண்டிஷன், வாட்டர் அக்ளமேஷன் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஈஸியாக புரிய வைக்க தான் நான் பார்க்குறேன். அதேமாதிரி போன வீடியோக்கு சப்டைட்டில்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் கட்டாயமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், மறந்துடாதீங்க.